ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஏகேபி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது அடுப்பில் செய்யாமலே நம்ம அடுப்பு யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, பிஸ்கெட்ஸ். நீங்கள் வந்து பார்லேஜி 3 ரூபீஸ் பிஸ்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு 3 பேக்கெட்டும், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஹைட் அண்ட் சீக் வந்து ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? 3 பேக்கெட்னா 2.5 பேக்கெட் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சியில் வந்து போட்டு அடித்து வந்து நல்லா அப்படியே நல்லா நம்ம வந்து மாவு மாதிரி எடுப்போம், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன், ஓகேங்களா? அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வேறு பிஸ்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹைட் அண்ட் சீக்கில் வந்து நார்மலாகவே கொக்கோ பவுடர் போட்டு தான் செய்வாங்க. ஸோ அதனால் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இது நல்லா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா உருண்டை பதத்துக்கு பிடிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நீங்கள் வந்து அதை நல்லா உருண்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா? நல்லா உருண்டை நல்லா ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிலாம் ஆனால் உருண்டை மாதிரி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ நான் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறேன், ஓகேங்களா? என்ன போடுறீங்க? என்ன போடல, அந்த பிஸ்கெட்டில் உள்ள இது. ஸோ இந்த மாதிரி வந்து கட்டிங் ட்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து நான் பட்டர் ஷீட் லைட்டாக போட்டுட்டு இதை அப்படியே லைட்டாக இப்படி உருட்டி எடுக்க போகிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி நீட்டமாக உருட்டி மட்டும் ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பண்ணிச்சுல இதை ஓப்பன் பண்ணி இதை யூஸ் பண்ணணும் நம்ம, ஓகேங்களா? அவ்வளோதான். இதை இப்போ தனியாக வச்சுருங்க ஒரு ஓரத்தில். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, 1.5 கப்பு பால் பவுடர் எடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ 1.5 கப்பு பால் பவுடர், அதில் வந்து 1/2 கப்பு சர்க்கரை, ஓகேங்களா? இந்த கப்புக்கு 1.5 கப் எடுத்திருந்தேன் பால் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை. இதை வந்து பால் ஊற்றி அதே மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுங்கள், நல்லா இது பண்ணிவிட்டு இது மேலே இன்னொரு ஷீட் வச்சுக்கோங்க. ஷீட் வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நல்லா தட்டி எடுக்க போகிறோம், ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா அழகாக உருட்டி எடுத்தாச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதை இந்த ஷேப்பில் உருட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பிளாக் கலரில் நம்ம பிஸ்கெட் எல்லாம் இது பண்ணி அதை வந்து நடுவில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இல்லை இங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா இப்படி உருட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல் ரோல் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா வந்து தட்டியாச்சு, ஓகேங்களா? இந்த அளவுக்கு தட்டி எடுத்துட்டேன், ஓகே? ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் டாப்பிங்ஸாக என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி வந்து பிஸ்தா, ஓகேங்களா? பிஸ்தாவை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இங்கேயும் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இங்கே போட்டுட்டு இதை அப்படியே உருட்டிக்கோங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக அப்படி போட்டுட்டு நான் அப்படியே ஒரு உருட்டுவேன், ஓகே? ஃபைன். இது இப்படி போட்டு இப்படி நல்லா உருட்டிக்கோங்க, எல்லா இடமும் படுற மாதிரி, ஓகே?
ஸோ வேணும்னா மேலே கூட நீங்கள் வந்து லைட் அப்படி பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா உருட்டிட்டு ஃபுல் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம ஸ்வீட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே இந்த பிஸ்தா போட்டதோடு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஷீட் மட்டும் மாற்றிடுறேன். இந்த ஷீட்டுக்கு மாற்றிட்டு அந்த ஷீட்டை எடுத்துகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம் இந்த சைஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி. பட் ஆனால் நம்ம அழகாக இங்கே நடுவில் வர்றது தான் உங்களுக்கு அழகான ஷேப்ஸ் வரும். ஸோ அதை எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக சைஸாக வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஒன்று பார்த்துக்கோங்க இப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி. ஸோ மற்றதெல்லாம் வச்சிடுறேன். ஸோ இது ஒன்று சாப்பிட்டு பார்த்துடலாம். நார்மல் சாக்லேட்ஸ் தான். நல்லா கொஞ்சம் சூவியாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதுங்க வந்து இந்த கடையில் போயிட்டு 5 rupees சாக்லேட் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குட்டியான ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா இவங்க வெளியில் போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் லைக் ஃபேஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.